هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبد الله ورسوله اللهم صل على محمد وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. சர்வ புகழும் இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கும் வல்லவன் அல்லாஹ்வுக்கு என்றென்றும் உண்டாதாக. அவன் தனித்தவன், ஈடிணையற்றவன், தன்னை மாத்திரம் வணங்கப்படுவதை எப்பொழுதும் விரும்புபவன். புகழ் அனைத்தும் அவனுக்கே சொந்தமானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் எங்கள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் கியாம நாள் வரைக்கும் அன்னவர்களை பின்பற்றி ஒழுகக்கூடிய உண்மை விசுவாசிகள் அனைவர் பேரிலும் என்றென்றும் உண்டாதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் இறை விசுவாசிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வாழ்க்கையில் எவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றானோ அவைகளை முடிந்தளவு எடுத்து நடக்கும்படியும் எவைகளை தவிர்ந்து கொள்ளுமாறு தடை செய்திருக்கின்றானோ அவைகளை முற்றும் முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக நான் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் வணக்க வழிபாடுகளை மாத்திரம் ஏவக்கூடிய மார்க்கம் அல்ல. ஒரு மனிதன் பிறந்தது முதல் அவனது மரணம் வரைக்கும் அவன் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை திட்டத்தை மனிதனுக்கு சிறந்த முறையில் போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் இன்று எம்மிலே அதிகமானவர்கள் முஸ்லிம்களை எவ்வாறு அடையாளப்படுத்துவதென்றால், அவருடைய ஒவ்வொரு முஸ்லிமை பார்த்த பொழுதும் அவருடைய ஆடையை பார்த்து அவரை முஸ்லிம் என்று தீர்மானிக்கின்றார்கள். தொழுகையை பார்த்து அவர் ஒரு முஸ்லிம் என்று தீர்மானிக்கின்றார்கள். இன்னும் ஒரு சில வணக்க வழிபாடுகளை மாத்திரம் பார்த்து முஸ்லிம் என்ற தீர்மானத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே,
இவைகளெல்லாம் இஸ்லாத்தின் சில பகுதிகளே தவிர இவைகள் ஒவ்வொன்றுமே தனித்தனி இஸ்லாம் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை பார்த்து சொல்லுகும் பொழுது ஒவ்வொரு மூமினானவர்களை பார்த்து இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி, உத்ஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் ஒவ்வொருவரும் இஸ்லாத்திலே பூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள் என்று எமக்கு அல்லாஹ் ஒரு அறிவுறுத்தல் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். எனவே இஸ்லாம் என்பது நாம் வணக்க வழிபாடுகளோடு மாத்திரம் அல்லது ஒரு சில விடயங்களோடு மாத்திரம் நிறுத்தி கொள்ளாமல் இஸ்லாத்திலே பல்வேறு விடயங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனைய மதங்களை விட இஸ்லாம் சிறந்த குணங்களை நமக்கு படித்து தந்திருக்கிறது. நாம் கடைபிடிக்க வேண்டிய நல்லொழுக்கங்களை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. ஒரு மனிதன் அடுத்த மனிதனோடு நடக்கின்ற பொழுது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற பல்வேறு போதனைகளை சொல்லிய மார்க்கம் இந்த இஸ்லாமாக இருக்கிறது. ஆனால் அவைகளை எல்லாம் நாங்கள் இன்று மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தில் முக்கியமாக கடைபிடிக்குமாறு பணிக்கப்பட்ட ஒரு சிறந்த பண்பு, ஒரு சிறந்த ஒழுக்கம், ஒவ்வொரு மனிதனும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விடயம், எவ்வாறு ஒரு மனிதன் அடுத்தவனோடு நடத்தி கொண்டிருந்த பொழுது, அடுத்தவனுடைய சொந்த இடங்களுக்கு செல்லுகின்ற பொழுது அவனுடைய உரிமையை பேணக்கூடிய அடிப்படையில் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான் அனுமதி பெற வேண்டும் என்று சொல்கிறது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அனுமதி பெறக்கூடிய முறையை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. உத்தரவு பெறுவது, ஒரு மனிதன் எந்தெந்த நேரங்கள் உத்தரவு பெற வேண்டும், யார் யார் உத்தரவு பெற வேண்டும், எவ்வாறு உத்தரவு பெற வேண்டிய சந்தர்ப்பங்கள், இப்படி பல்வேறு விடயங்களை இஸ்லாமுக்கு படித்து தருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனின் மூலமாக அதை எங்களுக்கு சொல்லித் தருகிறான். ஏன் அந்த உத்தரவு, எதற்காக அந்த அனுமதி? மனிதனின் மரியாதை, மனிதனின் மானம் பாதுகாக்கப்படுவதற்காக வேண்டி, மனிதனின் குறைகள் மறைக்கப்படுவதற்காக வேண்டி, மனிதன் தனக்கென்று மாத்திரம் வைத்திருக்கக்கூடிய சில விடயங்களை பிறர் கண்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இஸ்லாம் இந்த அனுமதி பெறக்கூடிய முறையை எமக்கு கட்டாயப்படுத்தியிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சூரத்து நூருடைய 27வது 28வது வசனங்களை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா ததுகுலு புயூதன் கைர புயூத்திக்கும் ஹத்தா தஸ்தஅனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, நீங்கள் உங்களுடைய வீடல்லாத வேறு வீடுகளுக்கு நுழைவதாக இருந்தால் அங்கே நீங்கள் அவர்களிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு, அனுமதி பெற்றுக்கொண்டு, அவர்களுக்கு சலாம் கூறிக்கொண்டே தவிர நீங்கள் நுழைந்து விட வேண்டாம் அவர்களின் வீடுகளில் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, தன்னுடைய சொந்த வீடாக இருந்தால் அந்த வீட்டுக்கு ஒரு சட்டத்தையும், பிறர் வீடாக இருந்தால் அந்த வீட்டுக்கு ஒரு சட்டத்தையும் இஸ்லாம் எங்களுக்கு கடைபிடிக்குமாறு சொல்லி காட்டக்கூடிய வசனம்தான் இது. இன்னொருவருடைய வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுது அங்கே முதலாவதாக சலாம் சொல்வதற்கு முன்னால் இஸ்லாம் எதை சொல்கிறது? அனுமதி பெற்றுக்கொள்ளுமாறு சொல்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னொரு விஷயத்தை சொல்கிறான், ஸாலிக்கும் கைருல் லக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன், நீங்கள் உபதேசம் பெறுவதற்காக வேண்டி அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஃபஇல்லம் தஜிது ஃபீஹா அஹதன், அவ்வாறு நீங்கள் அனுமதி பெற வேண்டிய சந்தர்ப்பத்தில் அந்த வீட்டிலே யாரையும் நீங்கள் கண்டுகொள்ளவில்லை, யாருமே அந்த வீட்டிலே கிடையாது, இப்படியாக இருந்தால் ஃபலா தத்ஹுலூஹா ஹத்தா யுஅதன லக்கும், உங்களுக்கு அனுமதி கிடைக்கும் வரைக்கும் நீங்கள் அந்த வீட்டிலே நுழைந்து விட வேண்டாம் என்று இஸ்லாம் எம்மை பார்த்து தடை செய்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இந்த இஸ்லாமிய ஒழுக்கத்தை, இந்த இஸ்லாமிய ஒரு சிறந்த பண்பாட்டை எம்மிடத்திலே கொண்டிருக்கிறோமா என்றால் இன்று அதிகமான இடங்களை பார்த்தால் இந்த முறை கிடையாது என்று தான் சொல்ல வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த வசனத்தின் தொடர்ச்சியிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வஇன் கீல லக்கும் இர்ஜிஉ, உங்களுக்கு திரும்பி சென்று விடுமாறு, நீங்கள் சென்று விடுங்கள், வேறொரு நேரத்திலே வாருங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டால்
உங்களுக்கு அங்கே நுழைய முடியாது. அந்த வீட்டுக்குள்ளே ஃபர்ஜிஉ, நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள். ஹுவ அஸ்காலக்கும், அது உங்களுக்கு மிக தூய்மையானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாங்கள் இந்த அனுமதியை இஸ்லாம் எதற்காக வைத்திருக்கிறது? ஒருவர் பிறர் வீட்டுக்கு சென்று விட்டால் எவ்வாறு அனுமதி பெற வேண்டும், எதற்காக இந்த அனுமதி பெற வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அனுமதி என்பது நாங்கள் நினைப்பது போன்று வீட்டுக்குள்ளே சும்மா நுழைவதற்காக வேண்டி வைக்கப்பட்டது அல்ல. உண்மையில் மனிதனாக வாழக்கூடிய நாங்கள் எமது வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளை நாங்கள் கண்டுகொள்கின்றோம், முகம் கொடுக்கின்றோம். எமக்கு மத்தியிலே சில நேரங்களில் பிரச்சனைகள் இருக்கும். கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே சில நேரம் பிரச்சனைகள் வீட்டில் இருந்து கொண்டிருக்கும். வீட்டிலே ஏதாவது வேறு வேறு கஷ்டங்கள் இருந்து கொண்டிருக்கும். அனுமதி பெற வேண்டிய நேரத்தில் ஒருவர் அனுமதி இல்லாமல் நுழைந்து விட்டால் அங்கே அவர்களுக்கு மத்தியிலே பெரும் பிரச்சனைகள் எழும்பிக் கொண்டிருக்கும். எனவேதான் இஸ்லாம் என்ன சொல்கிறது? அனுமதி கொடுக்கப்படாவிட்டால், நுழைவதற்கு உங்களுக்கு அங்கே உத்தரவு பிறப்பிக்கப்படாவிட்டால் நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள் என்று இஸ்லாம் இந்த அளவுக்கு மனிதனின் தனித்துவங்களை பேணக்கூடிய முறையில் இந்த சட்டத்தை நமக்கு அமைத்து தந்திருக்கு என்பதை புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே தான் அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது முதலாவதாக ஹத்தா தஸ்தஅனிசு, நீங்கள் முதலாவதாக அனுமதி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீட்டுக்கு முன்னிலையிலே சென்று விட்டால் அவர்கள் எப்பொழுதுமே எப்படி இருப்பார்கள் என்றால் அந்த வீட்டின் வாசல்லே நிற்க மாட்டார்கள். புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ். நபி அவர்கள் எவ்வாறு இருப்பார்கள்? அந்த வீட்டின் வலது புறத்திலேயோ இடது புறத்திலேயோ தான் இருந்து கொண்டு அங்கே அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுவார்கள். அனுமதி பெறக்கூடிய முறையை, இஸ்லாமிய காணிக்கையை சொல்லித்தான் அங்கே அனுமதி பெற வேண்டும் என்ற சட்டத்தை நபி அவர்கள் தன்னுடைய செயல்பாட்டிலே எமக்கு படித்து தருகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் என்ன நடந்து கொள்கின்றோம்? வீட்டை போய் தட்டுகின்றோம், வீட்டிலே யார் இருக்கிறார்கள் என்று கேட்கின்றோம், ஒருவருடைய பெயரை சொல்லி நாங்கள் அழைக்கின்றோமே தவிர அங்கே நாங்கள் முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு சொல்லுவார்களோ இந்த சலாத்தை சொல்லி நாங்கள் அனுமதி கேட்கக்கூடிய முறை இன்று எம்மிலே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அன்பான சகோதரர்களே, சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு இடத்துக்கு செல்கிறார்கள். அந்த நேரத்தில் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வீட்டின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அனுமதி கிடைக்கும் வரைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை சற்று பக்கமாக சென்று விடுமாறு சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதாவது இந்த அனுமதி கேட்கக்கூடிய முறை இஸ்லாத்திலே எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் மனிதனுடைய பார்வைக்காக வேண்டித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அனுமதி கேட்டுவிட்டால் அங்கே வீட்டை நோட்டமிட்டு பார்ப்பது, வீட்டிலே நடக்கக்கூடிய காரியங்களை அவதானிப்பது, வீட்டில் இருக்கக்கூடிய இரகசியங்களை அறிவது, வீட்டில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு சொந்தமான தனித்துவங்களை இவர் அறிந்து கொள்ளக்கூடிய முறை இல்லாமல் இருப்பதற்காக வேண்டித்தான் இந்த இஸ்லாத்திலே இந்த அனுமதி கேட்கக்கூடிய ஒரு முறையை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கு என்பதை நபி அவர்கள் அந்த நேரத்திலே சுருக்கமாக சொல்லி காட்டுகின்றார்கள். புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், சஹல் இப்னு சஅத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ஒரு நாள் இத்தலா ரஜுலும் மின் ஜுஹுரின் ஃபீ ஹுஜரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், சஹல் இப்னு சஅத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் சொல்கின்றார்கள், ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு பக்கத்திலே சென்று அங்கிருக்கக்கூடிய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டையின் மூலமாக ரசூலுல்லாஹ்வுடைய அறையை நோட்டமிட்டு பார்க்கின்றார். ஒரு நபித்தோழர் அவர் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு பக்கத்திலே செல்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்குள்ளே தன்னுடைய கண்ணை வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஓட்டையின் மூலமாக, ஒரு சில்லின் மூலமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ளே ஒரு சீப்பை எடுத்து தலையை வாரி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் தலையை தூக்கி பார்க்கின்ற பொழுது
ஒரு நபித்தோழர் தன்னுடைய வீட்டுக்குள்ளே பார்ப்பதை கண்டுவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பார்ப்பதை நான் ஆரம்பத்திலே கண்டிருந்தால், நீங்கள் இவ்வாறு பார்ப்பதை நான் ஆரம்பத்திலே கண்டிருந்தால், இந்த சீப்பினால் உன்னுடைய கண்ணிலே குற்றி இருப்பேன் என்று சொல்லா கோபத்தோடு சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லா சாதாரணமாக இருக்கிறார்கள், ரசூலுல்லா தலையை வாரிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் கூட ஒரு அந்நிய சகோதரர் அங்கே தன்னுடைய வீட்டுக்குள்ளே பார்ப்பதை ரசூலுல்லா எந்த அளவுக்கு கடுமையான வார்த்தையை சொல்கிறார்கள். இதே சீப்பை எடுத்து உன்னுடைய கண்ணிலே குற்றி இருப்பேன் என்று சொல்லா கோபத்தோடு சொல்லி காட்டுகின்றார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னமா ஜுஇலல் இஸ்திதான் மின் அஜ்லில் பஸர், இவ்வாறு பார்ப்பதன் காரணமாகத்தான் அடுத்தவர்களுடைய வீட்டுக்குள்ளே அடுத்தவர்களுடைய தனித்துவங்களை அடுத்தவர்கள் பார்க்காமல் இருப்பதற்காக வேண்டித்தான் இந்த உத்தரவு பெறக்கூடிய முறை, இந்த அனுமதி பெறக்கூடிய முறை இஸ்லாத்திலே வைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இதே செய்தி முஸ்லிம் கிரந்தத்திலே வேறொரு இடத்திலே பதியப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனித்தலா ஃபீ பைத்தி கௌமின் பிகைரி இத்னிஹிம், யாராவது ஒருவருடைய வீட்டுக்குள்ளே அவர்களுடைய உத்தரவு இல்லாமல் அவர்களுடைய பார்வையை செலுத்திவிட்டால் ஃபகத் ஹல்ல லஹும் அன் யஃப்கஉ ஐனஹு, அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கண்ணை அப்படியே இல்லாமலாக்குவதற்கு, அந்த கண்ணை பார்வையை இழக்கச் செய்வதற்கு அனுமதி வழங்கி இருக்கிறான் என்பதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள். முஸ்லிமிலே ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. இன்னொரு வீட்டிலே அனுமதி இல்லாமல் அவர்கள் விரும்பாத முறையில் கண்ணை நுழைத்து நாங்கள் பார்ப்பதை எந்த அளவுக்கு இஸ்லாம் தடை செய்திருக்கிறது என்றால் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதே செய்தி நசாயி அதே போன்ற அகமது போன்ற கிரந்தங்களில் மிக கடுமையான வார்த்தையால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, யார் இன்னொருவருடைய வீட்டிலே அனுமதி இல்லாமல் தன்னுடைய கண்ணை பார்வையை செலுத்துகின்றாரோ அவருக்கு அவருடைய பார்வையை போக்கி விடுவதற்கு, அவருடைய கண்ணுடைய பார்வையை இழத்து விடுவதற்கு, கலட்டி விடுவதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது என்று சொல்லுவது மாத்திரமல்ல, அவருக்காக வேண்டி, அதாவது ஃபலா தியத லஹு வலா கிசாஸ், அவ்வாறு அவருடைய கண்ணை அவர் அடித்து நொறுக்கிவிட்டாலும் கூட, கண்ணுடைய பார்வையை இழக்கச் செய்துவிட்டாலும் கூட, அவருக்கு அதற்கு பதிலாக தெண்ட குற்றம் எடுப்பதற்கோ அதற்கு கிசாஸ் என்ற அடிப்படையில் அவரிடத்திலே எதுவும் பெற முடியாது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சட்டமாக வைத்திருக்கின்ற செய்தியை அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் பிறர் வீட்டுக்கு சென்று விட்டால் முதலாவதாக அங்கே அனுமதி பெற வேண்டும் என்ற சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே நாங்கள் சில நேரங்களில் எங்களுடைய அனுமதி, நாங்கள் எந்த முறையில் அனுமதி கேட்டாலும் கூட சில நேரங்கள் அவர்களுக்கு காதில் கேட்காததன் காரணமாக அல்லது வேறொரு சிந்தனையில் இருக்கிறதன் காரணமாக அவர்கள் அதை புரியாமல் இருந்தால் பல முறைகள் கேட்டாலும் கூட தவறு கிடையாது என்பதை அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் பொதுவாகவே ஒரு அனுமதி கேட்பதற்கான காலம் முறை 3 முறைகள் மாத்திரம்தான். அதற்கு மேலாக நாங்கள் அனுமதி கேட்கக்கூடாது என்பது நபி அவர்கள் கூறிய ஹதீஸ்களில் இருந்து எங்களுக்கு பறிக்கலாம். எனவே அதற்கு மேலாக நாங்கள் கேட்பதாக இருந்தால் தேவைக்காக வேண்டி கேட்கலாம் என்பதை அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே நேரத்திலே நாங்கள் அனுமதி கேட்கக்கூடிய முறையையும் கற்றுக்கொள்ள வேண்டும். எமக்கு இஸ்லாம் அதையும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை மூலமாக எமக்கு படித்து தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு மனிதர் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு முன்னிலையிலே நிற்கின்றார். வந்து நின்று கொண்டு அலிஜு யா ரசூலல்லாஹ், நான் உள்ளே வரட்டுமான்னு கேட்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அன்றைய தினம் இருந்த தன்னுடைய பணியாளர், தனக்காக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பணியாளனை அழைத்து அஹ்ரிஜ் இலாஹாதா, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த மனிதனை இந்த இடத்தை விட்டு தூரமாக்கி விடுங்கள், வெளியேற்றி விடுங்கள். ஃபஅல்லிம்ஹுல் இஸ்திதான், அவருக்கு எவ்வாறு அனுமதி கேட்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். ஃபகுல் லஹு, தொடர்ந்து சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் அதுகுல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கின்றார்கள் தன்னுடைய பணியாளரிடத்தில், அவரிடத்திலே போய் சொல்லிக் கொடுங்கள்,
முதலாவதாக எவ்வாறு அனுமதி கேட்க வேண்டும் என்றால், வீட்டுக்கு வருகின்ற நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும், நான் உள்ளே வரட்டுமா என்று கேட்குமாறு பணிக்கின்றார்கள். அதை கற்றுக் கொடுக்குமாறு தன்னுடைய வேலைக்காடத்திலே சொல்லி அனுப்புகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்வதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த வாசலில் இருந்த மனிதர் உடனடியாக அந்த நேரத்தில் ஃபகால் அஸ்ஸலாமு அலைக்கும் ஆதுகுல், அஸ்ஸலாமு அலைக்கும், நான் உள்ளே வரட்டுமா என்று கேட்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஅதின லஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதஹல், அவருக்கு அனுமதி அளித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதியை பெற்றுக்கொண்டு அவர்கள் அங்கே வீட்டுக்குள்ளே வந்து விட்டார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னொருவருடைய வீட்டுக்கு செல்வதாக இருந்தால் முதலாவதாக நாங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தையை கொண்டு அந்த வீட்டிலே நாங்கள் அனுமதி பெறுவதற்காக வேண்டி முதலாவதாக அந்த வார்த்தையை தாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் எம்முடைய சொந்த வீடுகளாக இருந்தால், எமக்கு சொந்தமான வீடுகளாக இருந்தால் அந்த வீட்டுக்கு செல்கின்ற பொழுது நாங்கள் இவ்வாறு அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்? அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே சொல்லும் பொழுது, நீங்கள் லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும், உங்களுடைய வீடு அல்லாத வீடுகள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான். எனவே சொந்த வீடாக இருந்தால் இந்த அனுமதி பெற வேண்டிய அவசியம் கிடையாது. என்றாலும் எம்முடைய சொந்த வீடுகளுக்கு கூட நாங்கள் திடீரென்று செல்வதை விட அந்த நேரத்தில் கூட நாங்கள் வருவதை முன்கூட்டியே அறிவித்து கொண்டு செல்வதுதான் சிறந்த பண்பு என்பதை இஸ்லாம் எமக்கு சஹாபாக்களின் வழிமுறைகளில் இருந்து எங்களுக்கு பாடமாக சொல்லித் தருகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே எமக்கு நாங்கள் சலாம் சொல்லிக்கொள்ளலாம் சொந்த வீடாக இருந்தால், அல்லது வேறு முறைகளில் கூட நாங்கள் அனுமதிகளை பெற்றுக்கொண்டு எங்களுக்கு செல்வதிலே தடை கிடையாது. ஜெய்னப் என்று சொல்லக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி சொல்லி காட்டுகின்றார்கள், கான அப்துல்லா இதா தஹல தனஹ்னஹ வஸவ்வத், அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அப்துல்லா என்று சொல்லக்கூடிய என்னுடைய கணவர் எப்பொழுதாவது வீட்டுக்கு வருவதாக இருந்தால் கொஞ்சம் கனைத்து சத்தத்தை காட்டிக்கொண்டுதான் உள்ளே வருவார்கள் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். எதற்காக? வீட்டிலே திடீரென்று வந்துவிடக்கூடாது. ஏதாவது அங்கே தனிமையில் இருக்கின்ற நேரத்தில் பெண்களுக்கு மத்தியிலே ஏதாவது அவர்களுக்கு சொந்தமான விடயங்களில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள், அது அவர்களுக்கு சங்கடமாக விடுமோ என்பதற்காக வேண்டி இவ்வாறான முறைகளை பயன்படுத்தியிருக்கக்கூடியதை பார்க்கின்றோம். இமாம் அஹ்மது அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு மனிதர் அவருடைய சொந்த வீடாக இருந்தாலும் கூட அவர் செல்லுகின்ற பொழுது அவருடைய செருப்பு சத்தத்தையாவது காட்டிக்கொண்டு அவர் கனைத்து கொண்டாவது அவர் உள்ளே நுழைவது அவருக்கு சிறந்த பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் நாங்கள் வீடுகளுக்கு சென்றுவிட்டால் அனுமதி பெறுகின்ற நேரத்தில் கூட ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும். அந்த வீட்டிலே நாங்கள் சில நேரங்களிலே கதவுகளை போய் தட்டுகின்றோம், அங்கே இருக்கக்கூடிய பெல்களை நாங்கள் யூஸ் பண்ணுகின்றோம், மணிகளை நாங்கள் பாவிக்கின்றோம். அந்த நேரத்தில் அவர்களுக்கு அசௌகரியம் ஏற்படாதவாறு அங்கே இருக்கக்கூடிய வயோதிபர்கள் தூங்கிக் கொண்டிருப்பார்கள், பெண்கள் தங்களுடைய சொந்த வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். இப்படியான சந்தர்ப்பங்களில் அவர்கள் தூங்கக்கூடிய நேரமாக இருந்தால் அந்த நேரத்தில் கூட மனிதாபிமான ஒழுக்கங்களை பேணக்கூடிய அந்த பண்பாடு எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, சில நேரங்களில் பார்ப்போம், சொந்த வீட்டை போன்று அடுத்தவர்களுடைய வீட்டுகளை போய் கதவை தட்டுகின்றார்கள், கடுமையான தொனிலே தட்டுகின்றார்கள், மிக நீண்ட நேரங்கள் மணிகளை அடித்துக்கொண்டே இருப்பார்கள். அங்கே உள்ளே இருப்பவர்களை கோபப்படுத்தக்கூடிய அளவுக்கு இவ்வாறு நடப்பது இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறை அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அத்தைத்து இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ தீனின் கான அலா அபி, என்னுடைய தந்தைக்கு பொறுப்பான, என்னுடைய தந்தை செலுத்த வேண்டிய ஒரு கடன் விஷயத்துக்காக வேண்டி நான் ரசூலுல்லாஹ்விடத்திலே சென்றேன். ஃபதகத்துல் பாப், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வீட்டு கதவை நான் தட்டினேன். ஃபகால மன்ஸா, யார் என்று கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் நான் சொன்னேன், ஃபகுல்து அன, நான் என்று சொன்னேன். யார் சொல்கிறார்கள்? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் யார் என்று கேட்கின்றார்கள், நான் என்று சொல்லிவிட்டேன். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன, ரசூலுல்லாஹ் கேட்கின்றார்கள், நான் என்றால் என்ன? இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தோடு கேட்கின்றார்கள். கஅன்னஹு கர்ஹா, ரசூலுல்லாஹ் அதை வெறுத்தவர்களை போன்று கேட்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே,
எனவே ஒரு வீட்டுக்கு சென்று விட்டால் அங்கே நாங்கள் அவர்களுக்கு அடையாளம் தெரியக்கூடிய வார்த்தையை சொல்லலாம். எம்முடைய பெயரை சொல்வது அல்லது அவர்கள் வேறு விதத்திலே சொந்தங்களை சொல்வது, அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய முறையில் எம்முடைய பெயர்களையோ அல்லது எங்களுடைய பட்டங்களையோ சொல்வதிலே தவறு கிடையாது. ஆனால் அப்படி இல்லாமல் நாங்கள் நான் என்று சொல்லி நாங்கள் அவ்வாறு நடந்து கொள்ளக்கூடிய முறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர்க்குமாறு எங்களுக்கு பணித்திருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்று நாங்கள் வீடுகளிலே சென்று விட்டால் நாங்கள் கதவுகளை மிகவும் மென்மையாக தட்ட வேண்டுமே தவிர கடுமையாக தட்டக்கூடாது. அவர்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய அளவுக்கு, அவர்கள் நோவினை பெறும் அளவுக்கு நாங்கள் அந்த உத்தரவுகளை பெறுவதற்கு முயற்சி எடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் கொஞ்சம் அவர்கள் திறந்து விட்டால் நாங்கள் தள்ளிக்கொண்டு உள்ளே செல்லக்கூடாது. சில நேரங்களில் அவர்கள் யாரென்று பார்ப்பதற்காக திறந்து விடுவார்கள். இப்படியான நல்ல முறைகளை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். உள்ளே செல்வதாக இருந்தாலும் கூட அமைதியாக மெதுவாக நாங்கள் உள்ளே செல்ல வேண்டுமே தவிர வேகமாக உள்ளே நுழைந்து விடக்கூடாது. ஏன், அங்கே பெண்கள் இருப்பார்கள். சில நேரங்களில் அரைகுறையான முறையிலே ஆடைகளை வீட்டுக்குள்ளே அணிந்து கொண்டிருப்பார்கள். சஹாபாக்களுடைய காலத்தை பார்க்கின்றோம். எத்தனையோ சஹாபாக்கள், எத்தனையோ சஹாபிய பெண்கள் சொந்த ஆடைகளை கூட ஒழுங்காக அணிந்து கொள்ளக்கூடிய வசதியற்றவர்களாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறான முன்மாதிரிகளை தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே நேரத்தில் நாங்கள் அவ்வாறு அனுமதி பெற்றுக்கொண்டு வீட்டுக்குள்ளே நுழைந்து விட்டாலும் கூட எம்முடைய பார்வையை மிகவும் கவனமாக செலுத்த வேண்டும். வீட்டுக்குள்ளே அங்குமிங்கும் பார்த்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து கொண்டு இருப்பதெல்லாம் மார்க்கம் தடை செய்திருக்கக்கூடிய விடயம். இது பொதுப்படையாகவே இஸ்லாம் ஒவ்வொரு மூமினான ஆண்களுக்கும் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று சுயமாகவே இஸ்லாம் எங்களை பார்த்து சொல்லிக் கொள்ளக்கூடிய விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் சில பேர்கள் நினைப்பார்கள், நாங்கள் சொந்தங்கள், எம்முடைய சொந்த வீடுகளை போன்று எம்முடைய நெருங்கிய உறவினர்களிடத்திலே செல்லலாம். சாட்சி பெரியம்மா வீடுகளுக்கு சென்று விடலாம், அதே போன்று மாமா மாமி வீடுகளுக்கு சென்று விடலாம், அங்கேயெல்லாம் உத்தரவெல்லாம் எடுத்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று சில பேர் நினைத்துக் கொண்டிருக்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொருவரும் அவரவருடைய வீட்டை தவிர வேறு எந்த வீட்டுக்கு சென்றாலும் கூட மிக அந்யோன்யமாக பழகக்கூடிய அயல் வீடாக இருக்கலாம், தன்னுடைய சொந்த சகோதரியின் வீடாக இருக்கலாம், சொந்த மாமா வீடுகளாக இருக்கலாம், எங்கு செல்வதாக இருந்தாலும் இந்த சட்டங்கள் பேணப்பட வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. மிக சிறந்த ஒரு ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு படித்து தருகின்றார்கள். அத்தா இப்னு யஸார் என்று சொல்லக்கூடிய சொல்லி காட்டுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅலஹு ரஜுலுன் ஃபகால் யா ரசூலல்லாஹ் அஸ்தாதினு அலா உம்மி. ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயிடத்திலே என்னுடைய தாய் இருக்கக்கூடிய இடத்துக்கு செல்லுகின்ற பொழுதும் நான் அனுமதி பெற வேண்டுமா யா ரசூலல்லாஹ்? யாரை கேட்கின்றார்கள்? சொந்த தாய், பெற்றெடுத்த தாயை சொல்லுகின்றார்கள். அந்த தாயுடைய வீட்டுக்கு சென்று விட்டால் அவரிடத்திலே உத்தரவு கேட்க வேண்டுமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், நஅம், நீங்கள் உத்தரவு எடுத்துக்கொண்டு தான் செல்ல வேண்டும். காலர் ரஜுல் இன்னி மாஹா ஃபில் பைத். யா ரசூலல்லாஹ், நானும் என்னுடைய தாயும் ஒரே வீட்டிலே தான் இருக்கின்றோம். தாய்க்கன்று அறை இருக்கிறது, அந்த அறையை தான் இவர்கள் கேட்கின்றார்கள். ஒரே வீட்டிலே இருக்கின்றோம் யா ரசூலல்லாஹ், அந்த நேரத்திலேயும் நான் உத்தரவு கேட்டுக்கொண்டு தான் செல்ல வேண்டுமா என்று கேட்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்தாதின் அலைஹா, நீங்கள் அவரிடத்திலே உத்தரவு கேட்டுக்கொண்டு செல்லுங்கள். அவருடைய அறைக்கு செல்லுகின்ற பொழுது தாயாக இருந்தாலும் உத்தரவை பெற்றுக்கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லிய பொழுது ஃபகால ரஜுல், அந்த மனிதன் விடவில்லை, தொடர்ந்து கேட்கின்றார், இன்னி ஹாதிமுஹா யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய்க்கு நான் பணிவிடை செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன். அந்த தாய்க்கு உபகாரம் செய்பவன் நான் தான், வேறு யாரும் கிடையாது. இந்த நிலையிலேயும் நான் அந்த தாய்க்காக தாயிடத்திலே செல்லுகின்ற பொழுது உத்தரவு கேட்க வேண்டுமா, அனுமதி பெற வேண்டுமா என்று கேட்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலே சொன்னார்கள், அத்துஹிப்பு அன் தராஹா உரியானா. ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், உன்னுடைய தாய் முழுமையாக ஆடையினால் மறைத்தில்லாத நேரத்தில் அந்த தாயை பார்க்கக்கூடிய முறையை நீ விரும்புவாயா? உன்னுடைய தாய் பரிபூர்ணமாக ஆடைகளால் மூடவில்லை, இப்படியான நிலையில் இருக்கின்ற நேரத்தில் நீ அந்த தாயை காண்பதை விரும்புவாயா என்று கேட்ட நேரத்தில் அந்த மனிதர் சொன்னார், லா, நான் விரும்ப மாட்டேன். கால ஃபஸ்தாதின் அலைஹா, அப்படி என்றால்
நீ உத்தரவு பெற்றுக்கொண்டு அனுமதி பெற்றுக்கொண்டுதான் உன்னுடைய தாயுடைய அறைக்கு செல்வதாக இருந்தாலும் செல்ல வேண்டும் என்பதை நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே பொதுவாக நாங்கள் எப்பொழுதுமே எங்களுக்கு இஸ்லாம் படித்து தரக்கூடிய இந்த பாடம் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலேயும் நாங்கள் அனுமதி பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். அதே நேரத்திலே எங்களுக்கு சில நேரங்கள் இருக்கும், எங்களுடைய நண்பராக இருக்கலாம், எங்களுடைய சொந்தங்களாக இருக்கலாம், எங்களுடைய சொந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், வீட்டுக்கு வரக்கூடிய நேரங்கள் எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய சிச்சுவேஷன், அதாவது எங்களுடைய நிலைமைகள் பொருத்தமற்றதாக இருந்து கொண்டிருக்கும். இப்படியான நேரங்களில் நாங்கள் அவர்களை பார்த்து திரும்பி சென்று விடுங்கள், வேறொரு நேரத்திலே வாருங்கள் என்று சொல்வதற்கு நாங்கள் தயங்கக்கூடாது. ஏன்? இஸ்லாம் சொல்லித் தருகிறது, உங்களுக்கு திரும்பி சொல்லுமாறு பணிக்கப்பட்டு விட்டால், உங்களுக்கு வேறொரு நேரத்திலே வருமாறு சொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள் என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது. அது உங்களுக்கு மிக தூய்மையானது என்று இஸ்லாம் பணிக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, எல்லோருடைய நிலைமையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாது. சில நேரங்களில் குடும்பங்கள் வந்து விடுவார்கள், அந்த நேரத்தில் அவர்களுக்கு உண்ணுவதற்காக அவர்களுக்குரிய அந்த உணவு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வசதியற்றவர்களாக இருப்பார்கள். சில நேரங்களில் வீட்டிலே ஏதாவது பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கும், அந்த நேரத்திலே அடுத்தவர்கள் வந்துவிடக்கூடாது என்று விரும்பிக் கொண்டிருப்பார்கள். இவர்கள் வந்துவிட்டால் அந்த பிரச்சனைகள் இன்னும் பெரிதாகிவிடும். இப்படியான நேரங்களிலே திரும்பி சென்று விடுவார் பணித்து விட்டால் அதற்காக நாங்கள் கோபப்படக்கூடியவர்களாக, அதற்காக வருத்தப்படக்கூடியவர்களாக எங்களுடைய உள்ளங்கள் சஞ்சலப்படக்கூடியதாக இருக்கக்கூடாது. அது அல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஒரு முறை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு படித்து தருகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அதே நேரத்திலே சிறுவர்களாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து கூட இஸ்லாம் பணிக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன? அதாவது 3 நேரங்களை குறிப்பிட்டு தருகிறது. சிறுவர்களாக பருவ வயதை அடையாதவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் கூட அனுமதி பெற்றுக்கொண்டுதான் பெற்றோர்களுடைய அறைகளுக்கு செல்ல வேண்டும் என்பதை இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. எத்தனை பேர்களுக்கு தெரியும்? அன்பார்ந்த சகோதரர்களே, 3 நேரங்களை குறிப்பிட்டு இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லியஸ்தஅதின்குமுல்லதீன மலக்கத் ஐமானுக்கும் வல்லதீன லம் யப்லுகுல் ஹுலும். அடிமை பெண்களாக அல்லது அடிமைகளாக இருக்கக்கூடியவர்கள், அதே போன்று லம் யப்லுகுல் ஹுலும் பருவ வயதை அடையாத சிறுவர்களை பார்த்து அவர்களுக்காக வேண்டி 3 நேரங்களிலே ஈமான் கொண்டவர்களே அவர்கள் உத்தரவு பெற்றுக் கொள்ளட்டும், அனுமதி பெற்றுக் கொள்ளட்டும். எப்பொழுது? அந்த 3 நேரங்களையும் அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். ஸலாஸ மர்ராத் மின் கப்லி ஸலாத்தில் ஃபஜ்ர். அவர்கள் ஃபஜ்ருடைய நேரத்துக்கு பின்னால், ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால், ஃபஜ்ர் தொழுகையுடைய நேரத்துக்கு முன்னால் உள்ள அந்த நள்ளிரவில் அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது. ஏதோ ஒரு தேவை, ஒரு நோயாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது மலசல ஊடகங்களுக்கு செல்ல வேண்டிய தேவை, இப்படியா நேரங்களில் பெற்றோர்களை அழைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டால் அவர்கள் உத்தரவில்லாமல் பெற்றோர்கள் உறங்கக்கூடிய அறைகளுக்கு வந்துவிடக்கூடாது என்பதை படித்து கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு படித்துக் கொடுக்கின்றார்கள். பிள்ளைகள் எனி டைம் வேண்டிய நேரங்களில் அதாவது அறைகளுக்கு வருகிறார்கள், உத்தரவில்லாமல் வரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். எனவே இஸ்லாம் தடை செய்கிறது. இப்படியான 3 நேரங்களை குறிப்பிட்டு முக்கியமாக அந்த 3 நேரங்களிலையும் நாங்கள் குழந்தைகளுக்கு படிப்பித்து கொடுக்க வேண்டும். உத்தரவு பெற்றதற்கு பின்னால் தான் நீங்கள் அறைகளுக்கு வர வேண்டும். அதிலே முதலாவது, அதாவது ஃபஜ்ருடைய தொழுகை நேரத்துக்கு முன்னால், வஹீன தலவுன சியாபக்கும் மினல் லஹீரா. அதே போன்று இந்த பகல் நேரத்திலே ஆடைகளை, பொதுவான ஆடைகளை களைந்து சாதாரண ஆடைகளோடு இருக்கக்கூடிய நேரங்களில், அதே போன்று இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரத்தில், இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால் தூங்கக்கூடிய நேரம், இந்த நேரங்களில் பெற்றோர்களுடைய அந்த அறைகளுக்கு, பெற்றோர்கள் தனியாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு இஸ்லாம் பல்வேறு காரணங்களுக்காக வேண்டி இந்த தடையை வைத்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என இப்படியான ஒழுக்கங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். இது முக்கியமாக, அதாவது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய இன்னொருவருடைய இடத்துக்கு, இன்னொருவருடைய வீட்டுக்கு, இன்னொருவருடைய அறைக்கு செல்லுகின்ற நேரத்தில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுக்கங்கள். எனவே இவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன்
வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் உத்தரவு அனுமதி பெறக்கூடிய முறைகளிலே இவைகள் மாத்திரமல்ல, இஸ்லாம் இன்னும் சில நேரங்களில் நாம் அனுமதி பெறக்கூடிய முறைகளை எமக்கு படித்து தந்திருக்கிறது. அவைகளிலே ஒன்றுதான் சிறுவர்கள் பெரியவர்களுடைய வித்தியாசம் இல்லாமல் நாங்கள் வலது புறத்தை முற்படுத்தக்கூடிய முறையில் அனுமதி பெறக்கூடிய அந்த முறையையும் இஸ்லாம் எமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ், அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், பல சஹாபாக்களுக்கு மத்தியிலே ரசூலுல்லாஹ் நடந்து கொண்ட முறை எமக்கு ஒரு பாடமாக எமக்கு அந்த விடயத்தை கற்றுத்தருகிறது. புகாரிலே நமக்கு அந்த செய்தி பதியப்பட்டிருக்கிறது. சஹல் இப்னு சஅத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு பாத்திரத்திலே அருந்தக்கூடிய ஒரு பானம், பால் போன்ற ஒரு பானம் கொண்டு வரப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது புறத்தில் ஒரு சிறுவர் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இடது புறத்திலே பல்வேறு அபூபக்கர், உமர் போன்ற பல சஹாபாக்கள், பெரிய சஹாபாக்கள் எல்லாம் இடது புறமாக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாத்திரத்திலே அவருக்கு கொடுக்கப்பட்ட, ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்கப்பட்ட அந்த பானத்தை அப்படியே அருந்துவிட்டு ரசூலுல்லாஹ் பார்க்கின்றார்கள். இடது புறமாக பெரிய பெரிய சஹாபாக்கள் இருக்கின்றார்கள், ஆனால் வலது புறத்திலே ஒரு சிறுவர் இருந்து கொண்டிருக்கின்றார். நபி அவர்கள் அந்த சிறுவரிடத்திலே அனுமதி கேட்கின்றார்கள். சிறுவரே, இங்கே பெரியவர்கள் இருக்கின்றார்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய இந்த பாத்திரத்தை, இந்த பானத்தை அவர்களுக்கு நீங்கள் விட்டு கொடுப்பீர்களா என்று கேட்கின்றார்கள். அந்த சிறுவர் ரசூலுல்லாஹ்வுடைய அவர்கள் அருந்துவிட்டு தரக்கூடிய அந்த பரக்கத்தான் அந்த பானத்தை நான் அவர்களுக்கு வழங்குவதற்கு என்னுடைய மனம் இடம் தருவதில்லை என்று சொல்லி அந்த பானத்தை எடுத்து அருந்துகின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே நாங்கள் சிந்திக்க வேண்டும். சில நேரங்களில் நாங்கள் சிறுவர்கள் என்பதற்காக வேண்டி அவர்களை பின்னுக்கு தள்ளிவிடுகின்றோம். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிமையை அவர்களை விட்டும் பெரியவர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் என்றால் அதுவும் தவறான முறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதல் சஃப்பில் நின்று தொழுவதை ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தஆலா ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கின்றான். நபி அவர்கள் சொன்னார்கள், முதல் சஃப்பில் நின்று தொழுவதுடையவும் அதே போன்று அதான் சொல்லப்படக்கூடியதுடையும் இருக்கக்கூடிய நன்மையை அறிந்தால் அதற்காக வேண்டி சீட்டு போட வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் அதனையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். சீட்டு போட்டாவது நான் முதல் சஃப்புக்கு வருகிறேன் என்று விரும்புவார்கள் என்று சொல்லி காட்டினார்கள். அதற்காக வேண்டி சிறியவர்கள் சில நேரங்களிலே முதல் சஃப்புக்கு வந்துவிட்டால் பிந்தி வரக்கூடிய பெரியவர்களுக்கு இடம் கொடுத்து விட்டு சிறியவர்களை பின்னே தள்ளுவது இஸ்லாம் சொல்லக்கூடிய முறைக்கு மாற்றமானது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அது சிறியவர்களுக்குரிய உரிமை பாதிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இவ்வாறான அதாவது நாங்கள் அனுமதி பெறக்கூடிய, நாங்கள் இப்படியான விடயங்களிலே தெளிவு பெற்று எம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தை சரியான முறையில் கடைபிடிப்பதற்கு வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், அந்த பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. பெற்றோர்கள் உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே நாங்கள் செயலாற்றுவதற்கும் இஸ்லாத்திலே வாழ்ந்து இஸ்லாத்தோடு மன்னிப்பதற்கும் நமக்கு அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கின்றார்களோ, எங்கெல்லாம் முஸ்லிம்கள் அநியாயமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீ விடுதியை கொடுப்பாயாக. வாஹ்ரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.